அரசு பள்ளியில் கழிவறை கட்டும் கான்ட்ராக்டை வேறு ஒருவருக்கு கொடுத்த ஆத்திரத்தில் பள்ளிக்குள் அத்துமீறி புகுந்து ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் எந்த கொம்பனாலையும் ஒன்றும் செய்ய முடியாது என தலைமை ஆசிரியரை மிரட்டும் தொனியில் பேசிய காட்சிகள் தான் இவை. இந்த கொம்பனை ஓம்புகள் எந்த கொம்பனை வந்தாலும் என் வெள்ளாண்டி ஸ்கூல்ல வேலை செய்ய முடியாது. நான் பாத்துக்கிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள வெள்ளாளப்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் சுமார் 400 மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு போதிய கழிப்பறை வசதி இல்லாததால் புதிய கழிவறை கட்டுவதற்கு முடிவு செய்யப்பட்டது. இதற்கான டெண்டரை பெறுவதற்கு வெள்ளாளப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவி ஷியாமலா தேவியின் கணவர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட சிலர் தீவிர முயற்சியில் இறங்கியதாக கூறப்படுகிறது. தனியார் நிறுவனத்தின் CSR நிதி மூலம் இந்த கழிவறை கட்டும் பணி நடப்பதால் இதன் டெண்டரை கைப்பற்றுவதற்கு கடும் போட்டி நிலவியதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் புதிய கழிவறை கட்டுவதற்கான ஒப்பந்தம் வேறொருவர் கைக்கு செல்ல அந்த ஒப்பந்ததாரரும் கட்டிடப் பணியை உடனடியாக தொடங்கிவிட்டார். இதனை அறிந்த ஊராட்சி மன்ற தலைவியின் கணவர் ராமச்சந்திரன் தனது ஆதரவாளர்களுடன் அரசு பள்ளிக்குள் புகுந்து அங்கு நடைபெற்று வந்த கழிவறை கட்டும் பணியை தடுத்து நிறுத்தி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது. கட்டுமான பணியை தடுத்து நிறுத்திய கையோடு நேராக தலைமை ஆசிரியை அறைக்கு சென்ற ராமச்சந்திரன் என்னை மீறி எப்படி டெண்டர் கொடுக்கலாம் என கேட்டு ரகளை செய்தார். பஞ்சாயத்து தலைவரின் கணவர் செய்த கலேவரத்தால் பள்ளி தலைமை ஆசிரியை சித்ரா செய்வதறியாது திக்குமுக்காடி போனார். தொடர்ந்து மிரட்டல் தொனியில் பேசிய ராமச்சந்திரன், இங்க நான் தான் கொம்பன், என்னை தவிர வேறு எந்த கொம்பனாலையும் கான்ட்ராக்ட் எடுக்க முடியாது என தெனாவட்டாக கூறிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த கொம்பனை ஓம்புகள் எந்த கொம்பனை வந்தாலும் என் வெள்ளாண்டி ஸ்கூல்ல வேலை செய்ய முடியாது. நான் பாத்துக்கிறேன். அரசு பள்ளிக்குள் புகுந்து அராஜகம் செய்ததோடு HMக்கு மிரட்டல் விடுத்த பஞ்சாயத்து தலைவியின் கணவர் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.